அன்புலங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நான் கவுஹாட்டியில் இருக்கிற சுக்காஞ்சனி அப்படிங்கிற ஒரு பங்குல தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த பங்குல இருக்கிற பங்கு தந்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இந்த பங்கு தந்தை எந்த அளவுக்கு இங்க பணிகளை செஞ்சாரு, இந்த மறை மாவட்டத்தை எப்படி ஜாயின் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி இதோ உங்களுக்காக அவர்கிட்ட பேட்டி எடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபாதர், வணக்கம் ஃபாதர். வணக்கம். நற்செய்தி மலர்கள் என்ற நிகழ்ச்சிக்கு மாதா டிவி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபாதருடைய பேரு வந்து சூசை, மரிய சூசை அப்படிங்கிறதா ஃபாதரோட பேரு. அவரை பற்றி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஃபாதர், உங்களுடைய நேட்டிவ் எது? காளையார்கோவில் பங்கு, சீகுரணி கிராமம், சிவகங்கை மறை மாவட்டம். சிவகங்கை மறை மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்க சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். உங்களுடைய குடும்பம் பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா அப்பா இறந்துட்டாரு. அம்மா வந்து 95 வயசு இப்போ இருக்காங்க. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர், அக்கா தங்கச்சிலாம் மொத்தம் 7 பேர். 3 பெண்கள், 4 பையங்க. 4 பையங்கள்ல நான் ஒரு ஆள் இது சாமியார் இருக்கேன். 3 பெண்கள்ல ஒன்று சிஸ்டர் அம்மலின்னு சொல்லிட்டு வத்தலை கொண்டுல இருக்காங்க. ஒரு சிஸ்டர். மற்றவங்க எல்லாருமே மாதா பக்தி உள்ள குடும்பம். எல்லாரு பேர்லயும் மரிய இருக்கும். என் பேர் மரிய சூசை, ஃபாத்திமா மேரி, அனுன்சியா மேரி, இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும். 2 பேர்ல இருக்காது. ஏன்னாக்க ஒருத்தர் எங்க தாத்தா பேரை வைக்கணும் இன்யாசி, இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ், குழந்தை ஜேம்ஸ். கிறிஸ்துமஸ்ல பிறந்ததுனால குழந்தைன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுல மாதா பேர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் குடும்பமே மாதா பக்தினால எல்லாரும் பேரும் மாதா பேரே வச்சிருக்காங்க. ஆனா யாரு பேர்ல மாதா பேர் இல்லையோ அவங்க தான் அதிகமா பக்தியா இருக்காங்க மாதா மேல. உங்களுக்கு எப்படி தேவாலயத்தில் வந்துச்சு? நான் சின்ன பையனா இருக்கும் போதே பூசை உதவி போறது, ரெகுலரா கோயிலுக்கு போறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் பூசைக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் பூசை மனப்பாடமா ஏற்பட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மரத்து மேல உட்காந்துட்டுலாம் பிதா சுதன் பாதி பூசை வச்சு முடிச்சு மரத்து மேல உட்காந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்புறம் கடைசியில மாதா பக்தி நிறையா இருந்தது. சில கனவுகள் இது மாதிரிலாம் வந்ததுல ஸோ நான் அப்படியே அதுலேயே வளர்ந்து அப்படியே ஃபாதராகத்தான் போகணும். சின்ன பிள்ளையிலேருந்து அது என்னுடைய இது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஃபாதராகத்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இடையில ஒகேஷனில் ரொம்ப ப்ராப்ளம்லாம் வந்தாலும் கடவுள் புண்ணியமாக நான் சூப்பர் சாமியார் இருக்கேன். சரி, நீங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நான் சாமியாரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? கண்டிப்பாக எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா நான் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கஷ்டம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நான் ட்ரை நான் என்னால் முடியும் அப்படின்னு எல்லாரும் சப்போர்ட். ஊர்ல எல்லாருமே எனக்கு சப்போர்ட். நீ சாமியார் ஒரு நல்ல பையன் அப்படின்ட்டு போறேன் ரெகுலரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுடைய தேவாலயத்திற்கு வந்து முக்கியமானது வந்து ஒண்ணு வந்து அப்பாவோட ஜெபம் இல்லைங்களா? அப்பா வந்து டெய்லி நான் ஜெபம் பண்ணேன், அது நிறைவேறிச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தை. 2வது, நீங்க டெய்லி பூசைக்கு போகும்போது அந்த பூசைய ரொம்ப ருசிச்சு அட்டன் பண்ணிருக்கீங்க. அதனால உங்க மனசுல பதிஞ்சிச்சு. மரத்து மேல கூட போய் ஏறி நின்று பூசை வச்சிங்க சொல்றீங்க சின்ன வயசுல. ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, தேவாலயத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரச்சனைகள்னாக்க ஆக்சுவலி நான் சொன்னேன் மாதா பக்தி உள்ள குடும்பம். ஆனா இடையில நீங்க காளையார்கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்க, பெர்க்மன் சங்கி இருக்காரு. ஓகே. அவரோட 2 தங்கச்சிகள் போயிடுச்சுங்க. அவங்க போயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஜெபம் பண்றதா சொல்லி கடைசியில நான் இதுல இருந்து இங்க இடையில வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றின பிறகு கடவுள் புண்ணியமா 2 ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த டயசிஸ்க்கே கொடுத்தேன். ஐசோல் டயசிஸ். இப்போ 2 ஸ்கூல் இருக்கு. ஒன்று மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூல் நடத்தியதுக்காக, இன்னொருத்த வந்து டயசிஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு பங்கா போகுது. ஓகே. அது என்னை வெளியேற்றினதுல வெளியேற்றி நீங்க ஃபாதர் அங்க ஆனீங்களா? இல்ல, ரீஜென்சி டயத்துல வெளியேறிட்டேன். இப்போ நீங்க வந்து மைனஸ் செமினரி ஜாயின் பண்ணீங்க. இது டைசஸ். ஆமா, டைசஸோட ஜாயின் பண்ணங்காட்டிக்கு
இந்த சின்ன பிரச்சனையானங்காட்டிக்கு நீங்க இதுல சாமியார் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரு வெளியேற்றிட்டாங்க. ஸோ அதே நான் அங்கேயே இருந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன். தனியாவே நீங்க? என் சொந்த ஸ்கூல் இன்னும் இருக்கு. ஓ! ஆனா இப்போ வந்து மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். மவுண்ட் ஃபோர்ட் பிரதர்ஸ் நடத்திட்டு இருக்கா ஒரு ஸ்கூலு, இன்னொரு ஸ்கூல் மிசோ மீடியம். ஒன்று இங்கிலீஷ் மீடியம், மிசோ நீங்க மீடியம். ஆரம்பிச்ச 2 ஸ்கூல் 2 அங்கேயே ஆரம்பிச்சீங்க? அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணு எப்ப பங்கா போகுது. ஆரம்பிச்சீங்க? அது நான் பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒரு கிராமத்துல ஸ்கூல் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூல் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நான் பணி செய்ய வந்திருக்கேன். நம்ம போய் ஆரம்பிப்போம். ஒரு சின்ன கிராமம். போய் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து அது உங்களுக்கு வயசு ஒரு 24 இருக்குங்களா? ஆமா 24, 25. 24, 25. ம். அப்ப நீங்க வெளிய போனீங்க. ரீஜென்சி டைம்ல வெளிய போன பிறகு நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. ஆமா, வேலைக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க. ஆமா. ஓ! அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சு, ஸ்கூல் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆயிடுச்சு மிசோ மீடியம் ஸ்கூல். ஓகே. எல்லாரும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. நான் இருந்தனாக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் சம்பளம். பரவால்ல. அது உண்மையாலும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்கூல் ஆரம்பிச்சு நடத்துனீங்க. அப்புறம் ஃபாதர்? அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க, இந்த பெர்க்மான்ஸோட போனவங்க, என்னுடைய அக்கா, என் தங்கச்சிலாம், அவங்களாம் என்னன்ட்டாங்க, எங்களுடைய இதுல ரட்சணை இருக்கு, உங்க இதுல ரட்சணை இல்லை, எங்க ஜெபத்தை கடவுள் கேட்டுக்கொண்டார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருந்தது. நான் வந்து நிறைய இடங்களுக்கு எழுதி போட்டேன். என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய எண்ணம் பூரா எல்லாம் ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு. ம். ஆனா நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணேன். 40 இடத்துக்கு மேல யாருமே என்னைய கூப்பிடல. ஆனா கடவுள் புண்ணியமா கூப்பிடாதனால 2 இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாச்சு இங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க. ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு ஒரு சிஸ்டர் வந்தார். சிஸ்டர் வல்சலான்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ நாள் அவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, நீ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டே, ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு. நான் இங்கே கல்யாணம் பண்ண வரல, ஃபாதரா பணி செய்ய வந்தேன். ஆனால் ஃபாதர் ஆக முடியல, பணி செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் என் மேலே சந்தோஷமா இருக்கா, மக்களுக்கும் நிறையா உதவி செய்கிறேன், ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால சரி அப்போ நீ ஃபாதர் ஆகுவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யார் என்ன எடுப்பா, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், யாருமே எடுக்கலை. இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 32 வயசு இருக்குமுங்க. 32, 34 வயசுல ஃபாதர் 34ல ஆனேன். ஃபாதர் ஆயிட்டீங்க. ஒரே 30 ஆமா 32 வயசு இருக்கும். ஆமா கரெக்ட். அப்பதான் வந்து நீங்க உள்ள போறீங்களா செமினரிக்குள்ள? செமினரிக்குள்ள மறுபடியும் போறேன். அதை கேட்டேன் அந்த ஃபாதர். சிஸ்டர் அந்த சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இங்க அசாம்ல போடோ, இன்னைக்கு பார்த்தோம் போடோ டான்ஸ், போடோக்கு மக்களுக்கும் சந்தாலி மக்களுக்கும் சண்டை. ஓ! பயங்கர சண்டை வந்து எல்லாரும் ஊரெல்லாம் எரிச்சு, வீடுகள்லாம் எரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட கேம்ப்ல இருந்தார். அந்த கேம்ப்ல வாலண்டியரா வேலை பார்க்க அந்த சிஸ்டர் இருந்தார். அவங்க வந்து பிஷப்ட ஒரு நல்ல ஒருத்தர் எடுத்துக்கிறீங்க, இவருக்கு நிறைய ஃபாதர்ஸ் தேவைப்பட்டதுனால நல்லவன் சொல்றேன் நீ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உடனே விட்டு வர முடியாது, ஸ்கூல் வச்சு நடத்தி. நான் இன்னைக்கு அங்க வந்து விசுவாசம் இல்லாதவன் வந்தா இங்கேயும் விசுவாசம் இல்லாதவன் ஆகிடுங்க. அதனால நான் சொன்னேன், என்னுடைய ஸ்கூலை செட்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, டயசிஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து இங்கே வந்து ஃபாதராக வந்து சேர்ந்தேன். அதான் என்னுடைய டிஸ்டர்பன்ஸ். இடையில 7 வருஷம், ஆனால் நல்லது நடந்தது. நல்ல 2 இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்க. உண்மையாலுமே ஃபாதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ 32, 34 வயசுல இங்க வந்தீங்க இல்லைங்களா, அசாம் மாநிலத்து. அப்போ இங்க வந்து நீங்க படிக்க செமினர்ல ஜாயின் பண்ணேன். வந்த உடனே பிஷப் வந்து உடனே தியாலஜிக்கு கல்கட்டா அனுப்பி விட்டாரு. கல்கட்டாவில் 4 வருஷம் தியாலஜி முடிச்ச உடனே எனக்கு ஆர்டினேஷன் ஊர்ல 2002 மே மாசம் 9ஆம் தேதி என்னுடைய குறிப்பிட்டோம். அப்ப இங்க பிலாசபி, தியாலஜி இல்ல பிலாசபி முன்னாடி படிச்சிருப்பீங்க. தியாலஜி மட்டும் இங்க படிச்சீங்க. தியாலஜி மட்டும் இங்க படிச்சுட்டு அப்புறம் அங்க குறிப்பிட்டோம். ஃபாதர், இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எப்படின்னா 34 வயசுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணி செமினர்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தியாலஜி படிச்சுட்டு நீங்க சாமியார் ஆறீங்க. உங்க பங்கு தான் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்ப வந்து அப்பா அம்மா, அதே போல உங்க கூட பிறந்தவங்க, அதே போல ஊர்க்காரங்கெல்லாம் உங்களை என்னன்னு எப்படி சொன்னாங்க, பாராட்டினாங்க? என்னது ஊர்ல எப்பவுமே எனக்கு நல்ல பேரு. ஓ! இதுல என்ன, நான் சொன்னது மாதிரி எங்க அக்கா, தங்கச்சி, தம்பி 3 பேரு பெர்க்மான்ஸ் குரூப்ல இருக்கிறதுனால முதல்ல அவெல்லாம் விரும்பல, ரச்சனையும் இல்லாத இதுல ஒருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா குரூப்பாட்டத்தப்ப அவங்க தான் அதிகமா வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து அதே மாதிரி எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் அழுதுட்டாங்க.
எல்லாரும் ஊர் ஆளுங்க பூரா பயங்கர கோஆபரேஷன், நல்ல மனுஷன் எல்லாருமே. ஆஹா. எங்க ஊர் ஆளுங்க பூரா எல்லாம் கோஆபரேஷன், நல்லா இல்ல கிராண்டா. சும்மாவா ஃபாதர் 2 ஸ்கூல் கட்டி குடுத்துருக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன ஃபாதர் வேணும்? பரவால்ல ஃபாதர். அப்ப வந்து வெளிய போயிட்டு இப்ப சாமியாராகி வரக்கான மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சரி, அப்பா, அம்மா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. என்ன சொன்னாங்க? அதாவது ஃபாதர் ஆகும்போது ஒண்ணு ஸ்பெஷலா எங்க அப்பாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல ஒண்ணு சொல்றேன், கடைசி வரையிலும் எங்க அப்பா, நான் தான் ஃபாதர், அவர் சன் மாதிரி தான். ஆஹா. இறக்கும்போது கூட பக்கத்துல இருந்தேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நான் போய் ஆசீர்வாதம் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆ. நீதாப்பா என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாரு. ம். ஓ. ஸோ அது மாதிரி அப்படியே சந்தோஷமா வரேன். என் தங்கச்சி சிஸ்டர் ம்ஹ்ம். அவள் இருந்த பக்கத்துல, எல்லாரும் பக்கத்துல ரொம்ப அமைதியா இருந்துச்சாரு. உண்மையாலுமே கடவுளுடைய மிகப்பெரிய கொடை ம். அப்பாவுடைய குடுத்தது. நீங்க உங்கள வந்து அப்பா குடுத்தது. ம். அவருக்கு அந்த ஒரு நிறைவோடு ம். உங்களோட ஆர்டினேஷன்லாம் பார்த்துட்டு ம். இல்லைங்களா? ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷமான ரொம்ப ஒரு சந்தோஷமா. நிறைவா இருந்திருக்கும். ம். அவருக்கு ஒரு ம். மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க ஆர்டினேஷன் வாங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் அசாம மாட்டீங்க. வந்துட்டேன். ஆமா. இந்த கவுகாட்டி டைசஸ்ல இது ம். பண்ணீங்களே. ஆமா. உங்கள அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எங்க? என்னென்னலாம் பண்ணீங்க? முதல்ல வந்த உடனே ஒரு இடம் அவ்வளோ இந்த ஃபாதர் சரியில்லை கொஞ்சம். அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 இல்ல 8 மாதம் அங்கே இருந்தேன். அந்த பங்குல கத்தியாத்தோணின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஒரு இடம் வாங்கி புதுசாக ஒரு பங்கு ஆரம்பிக்கணும்னு என்னை அனுப்பி விட்டார். எனக்கு வயசு அதிகமானதுனால அந்த அந்த கான்ஃபிடென்ஸில் பிஷப் என்னை அனுப்பி விட்டார். இங்கே இடம் வாங்கினு போகிற வழியில் இருக்குது. ம்ஹ்ம். நான் அந்த இடத்த வாங்கி ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஸ்கூல் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 6 வருஷம் இங்கே இருந்தேன். ம். 6 வருஷம் இருந்த பிறகு இன்னொரு ம். இடம் வாங்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ம்ஹ்ம். பங்கு ஆரம்பிக்கணும் ம்ஹ்ம். அப்படின்னு சொன்னார். அதனால அங்கேயும் ம்ஹ்ம். நான் தான் ரொம்ப நாளாக வாங்க முடியாத ஒரு இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக இன்னொரு பங்கு ஆரம்பித்து அங்கே இது மாதிரி பொதுவாக எனக்கு புது பங்குகள் ஆரம்பிச்சேன். 2வது பங்கு அது. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் வாங்கி இடம் வாங்கி இன்னொரு ஃபாதர், தமிழ் ஃபாதர் தான், அவர் இறந்துட்டார். இப்போ அவர் தான் ஆரம்பித்தார். ஃபாதர் ஆரோக்கியம் அதில் வந்து 9 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த பங்கு வாங்கியிருக்கு. இடையில ஒரு பங்குல கொஞ்சம் பிரச்சனை. ம்ஹ்ம். அந்த பிரச்சனைனால போகிற ஃபாதர்கள்லாம் அங்கேருந்து வெளியேற ஆகிடுது. ம்ஹ்ம். அதனால நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு எல்லாம் கிளியராக பண்ணி வச்சுட்டு அங்கே இருந்து இந்த இடத்த வந்து வாங்க சொன்னார். ம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 6 வருஷம். ஓ. 3, 18 + 4 24. 23 வருஷம் போயிட்டு இருக்கு. அப்ப சாமியாராகி 23 வருஷம் 24 வருஷம் இதாயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். மிகப்பெரிய ஒரு சாதனை. போற இடத்துல எல்லாம் ஒரு புதிய பங்கு உருவாக்கி இருக்கீங்க இல்லைங்களா? நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? எனக்கு அது கஷ்டமா தெரியல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இடங்களா இருந்தேன், ஒரே பேட்ச். என்கிட்ட வந்து பிஷப் வந்து எதுக்கு உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாரு, உன்னை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அப்பதான் தெரியுது பிஷப் நீங்க கஷ்டப்படுத்துறாரா அப்படின்னு. ஏன்னா நான் போற இடத்துல சின்ன இடங்கள் தான், ஏன்னா காசு பணத்துக்கும் எதுக்கும் வரல, பணிதான். எனக்கு ஒரே சந்தோஷம். என்னை சுத்தி உள்ளவங்க இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு வந்து வருவாங்க. வந்து ஃபாதர் உங்களோட பேசிக்கிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. முஸ்லீம் ஒரு ஆள்லாம் டெய்லி வந்துடுவார். டெய்லி வந்து உட்காந்துட்டு இருப்பாரு, உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அது மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அதனால எனக்கு கஷ்டமே இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சின்ன குடிசை இருந்தாலும் சந்தோஷமா இருந்தேன். 2 வருஷம் ஒரு பங்குல கரண்டே இல்லாம இருந்தேன். 2 வருஷம் கரண்ட் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வரணும். ஸோ அதனால நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டில் மக்களோட சந்தோஷமா ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இப்போ அது பெரிய ஸ்கூல் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நான் இது எனக்கு கஷ்டம்னு தெரியல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா அப்படின்னாக்க இது அப்படி ஒன்றும் தெரியல. சிலர் வந்து எங்களை கல்லூட்டிலாம் பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களோடவும் நான் சந்தோஷமா இருந்தேன். கடைசியில் அதே பையங்க என்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிற வந்தாங்க. வந்த உடனே ஃபாதர் நாங்கள் தான் வந்தோம், உங்களுக்கு கல்லூட்டி சொன்னாங்க, அதனால நாங்கள் கல்லூட்டி எரிஞ்சோம். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், உங்களுக்கு இனிமேல் தொந்தரவே வர்றாங்க அப்படின்னு அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து எப்போ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னாக்க நான் என்ஜாய் தான் பண்ணேன். கஷ்டங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. கிராமங்களுக்கு போவேன். ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு கிராமத்தில் இருப்பேன். இருந்துட்டு அடுத்த வாரம் பங்குல இருப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போவேன். ஒரு வாரம் பூரா இருப்பேன். ஞானோதேசம் சொல்லி கொடுக்குறது,
அதே மாதிரி கிறிஸ்தவ இல்லாத பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறது, இது மாதிரி நாள் பூரா பிஸியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். கிராமங்கள்லேயே அங்கேயே தூங்குறது, அங்கேயே இருக்கிறது, ஸோ அங்கேயே சாப்பிட அவங்க கொடுக்குறத சாப்பிட்றது, அது மாதிரிலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணேன். ஓ, உண்மையால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக நான் மனசில் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கலையர் கோயில் இருக்கும்போது, உங்கள் நேட்டிவில் இருக்கும்பொழுது வசதியாக இருந்திருப்பீங்க. 2 ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க. அப்போ கண்டிப்பாக மிடில் கிளாஸ்க்கு மேலே இருப்பீங்க. வசதியாக இருந்தது. நல்லா இருக்கா? நல்லா. நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன். நிறைய எவ்வளோ உதவி செய்கிறேன்னு அங்கே ஆசீர்வாதமாக போகுதுன்னு நான் நினைக்கல. இல்லை, அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் இருந்த வளர்ந்த இடமெல்லாம் நீங்க வளரும் பொழுது அப்பா அம்மாவும் நல்லா உங்களை பாதுகாத்திருப்பாங்க. நல்ல வசதியா இருந்திருக்கும். எங்க ஊருக்கு அம்பலாருன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. ஓ, ஊர் தலைவர் போல இல்லைங்க? தலைவர் போல எங்க அப்பா. இப்போ பொங்கல்னாக்கும் எங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ஏதாவது பஞ்சாயம்னாக்கும் ஊர்ல இருந்தாக்கும் எங்க அப்பா தான் ஏதாவது தீர்ப்பு சொல்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்க குடும்பம் வந்து நல்லா இருந்தா ரெஸ்பெக்டட் குடும்பம். ஓ, அவ்வளவு உயர்ந்த குடும்பத்துல இருந்தீங்க நீங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லைங்களா? நல்ல மதிப்பு மரியாதையோட பயங்கரமா இருந்தீங்க. ஆனா இங்க வந்தப்ப சாதாரண குடிசையில, மூங்கில் குடிசை, அந்த மூங்கில் குடிசையில வாழ்ந்தது. கரண்ட் கிடையாது. 2 வருஷம் கரண்ட் இல்லாம, உண்மையாலுமே வெயிலெல்லாம் இருக்கும். ஏன் அதை சூடா இருக்கும், பயங்கரமா இருக்கும், கொசு கடி. ஒரு நாள் அந்த குடிசையில தங்கியிருக்கையில ஒரே ஒரு பெட்டு தான். அந்த இங்கே பார்த்ததுமே உள்ளே டாய்லெட்டு, அவ்வளோதான். அங்கேயே சாப்பிடுவேன். அது மாதிரி இருந்துட்டு இருக்கையில பிஷப்புக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்படி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானும் உன்னைய மாதிரி மிஷினரியாக இருக்கேன்னு ஆசை. நான் சின்ன பிள்ளைலேருந்தே பெரிய இடத்துல இப்போ பழகிட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்து உன்கிட்ட தங்குறேன் மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர் வந்தார். என்னுடைய பெட்டில் நல்லா படுக்க வச்சுட்டேன். ஆனால் எனக்கு பெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நேராக போய் கிளாஸ் ரூமில் 2 பெஞ்சை போட்டு படுத்து தூங்கினேன். படுத்து தூங்கினாக்க கொசு கடி தாங்க முடியலை. அவர் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறது எனக்கு சந்தோஷம். அவர் இதை அனுபவிக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. அது வந்து பெரிய எண்ணம். கஷ்டம் அது ஒன்றும் இல்லை. அவருடைய எண்ணம் பெரிய எண்ணம். என்னோட வந்து என்னுடைய கஷ்டத்துல பங்கேற்கணும் அப்படின்னு இருந்தாரு. அதே மாதிரி சூசமாணிக்கம் அதே இடத்துக்கு வந்தார். பிஷப் சூசமாணிக்கம். அவர் வந்துட்டு பார்த்தாரு. ஒண்ணுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போயாச்சு. ஒரு நாள் பூசையில அவர் சொல்றாரு, இந்த சூசையெல்லாம் ஒரு இடத்துல இருக்காப்புல அசாம்ல, அதெல்லாம் என்ன இடம்ப்பா, அது ஒரு இடம்னு அப்படி இருக்காரு, எப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுசமானிக்கம் அது மாதிரி அப்ரிசியேட் பண்ணார், ஆச்சரியப்பட்டார். ஆனா ஆச்சரியமா எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்னன்னு தெரியல, எல்லாரும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்தாச்சு தூங்கினாச்சு நிம்மதியா. ஒண்ணு போக வேண்டியது ஈவினிங் படுப்பேன், காலையில எந்திரிப்பேன். இடையில என்ன நடக்குன்னு தெரியாது. அது மாதிரி கடவுள் நல்லா ஆஸ்வதிச்சாருங்க. ஸோ எல்லாத்தையும் சந்தோஷமாவே போயிருக்காரு. ஃபாதர், நீங்க இத்தனை வருஷம் சாமியார், 24 வருஷம் இல்லைங்களா? 23, 24 வருஷம் ஆச்சு. இந்த சாமியார் ஆன இதுல நான் இதை செஞ்சேன் அப்படின்னு எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இதை செய்யறதுக்கு எனக்கு கடவுள் இவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செஞ்ச காரியத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட காரியம் ஒன்று, நான் இறை வார்த்தையை போதிக்கும் போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ரொம்ப மனநிறைவா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. ஃபாதர், இதுவரையிலும் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று மனநிறைவா இருக்கு. இன்னொன்று வந்து நான் போனேன்னாக்கா, போய் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது வந்து எனக்கு வீடு இல்லாத மாதிரி இருக்கும். நான் சின்ன வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் போடு நான் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது 50 வீடாவது கட்டி கொடுத்துருக்கிறீங்க. கம்ப்ளீட்டா நான் கட்டல, அவங்க கொஞ்சம் நான் கொஞ்சம், ஒரு 50 வீடாவது. அதே மாதிரி கடவுளுடைய இல்லம் இருக்குல்ல, எல்லாம் குர்சையா வச்சிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்காது. நம்ம நல்ல வீட்டுல இருக்கையில கடவுள் இந்த மாதிரி வச்சுக்கலாமான்னு ஒரு இது. அப்படின்னா போற இடத்துலலாம் இந்த மாதிரி கோயில் கட்டி, குறைஞ்சது 20 கோயில் கட்டி
20 கோயில் கட்டி கடவுளுக்கு செய்கிறத செஞ்சுருக்கேன், மக்களுக்கு செய்யறதை செஞ்சுருக்கிறேன். அவரோட கடவுளுடைய வார்த்தையை போதித்ததில் எல்லாருக்கும் நல்ல மனநிறைவு இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு மனநிறைவு. ஓகே ஃபாதர், ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இப்போ நீங்கள் இருந்த பங்குகளில் மெயின் பங்கு இருந்திருக்கும், அப்புறம் நிறைய கிளை பங்கு இருக்கும் இல்லைங்களா? அதிகமான கிளை பங்கு எத்தனை இருந்திருக்கும் ஃபாதர் இந்த பங்கு? இப்போ இருக்கிற பங்குல கிளை பங்கு 17 இருக்கு. 17 கிளை பங்கு. 17 கிளை பங்கு இருக்கு. இதுவரையிலும் என்னைய பொதுவாக ஒரு புது இடத்துக்கு அனுப்பியதா வேற அங்கே கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்படி இடங்கள்ல தான் நான் பொதுவாக வாழ்க்கையில இருந்திருக்கேன். அப்படிங்கிற முதல் இடத்துல 13 பேர் கிறிஸ்தவ இருந்தாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் போகும்போது? ஆமாம், ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுல வந்து ஒரு 400 பேர் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க ஃபாதர் அங்கே? 13 பேர்த்து போவீங்க? போவேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். 13 பேர். கடைசியில் ரெஸ்பான்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. கடவுளுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க, என்னோட நல்லா பேசுவாங்க. நாங்கள் கிறிஸ்துவலாம் நினைக்கிறோம் அப்படின்பாங்க. சரி, பரவாயில்ல. அப்புறம் இது கொஞ்சம் சொல்லி ஞானோதயம் சொல்லி கொடுங்க. இப்போ இருக்காங்க 400 பேர் இன்னும் இருக்காங்க அந்த பங்கில். இப்போ இன்னொரு பங்கில் போனே 3 குடும்பம் இருந்துச்சு. 17 குடும்பம் ஆயிடுச்சு. அப்புறம் 2 குடும்பம் ஏற்கனவே கிறிஸ்துவர்களாக இருந்தவங்க, ஆனால் கத்தோலிக்கரில் இருந்தவங்க, ஆனால் யாரும் பூசைக்கு போகாமல் இது மாதிரி இருந்தாங்க. அங்கே கோயில் கட்டி கொடுத்து ஸோ அதெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பங்குலையும் இது இன்னொரு பங்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு பங்கு கொஞ்சம் பாவமான பங்கு பண்ணேன். அதில் வந்து ஒரு 10 கிராமங்கள் இருந்தது. அப்புறம் நான் போனோன்னா அதே மாதிரி ஒன்று பிரித்து பெரும்பாலான அங்கே ஒரு 5 கோயில் கட்டினேன். பெரும்பாலான ஊர்கள்லாம் கிறிஸ்தவ ஊர்கள்லாம் புது பங்கு பிரிச்சு நான் வந்து ஸ்கூல் வச்சு நடத்திட்டு ஒரு 35 குடும்பம் மாத்திரம் இருந்தது. அதனால இந்த பங்கை தவிர மற்ற பங்குலெல்லாம் கிறிஸ்தவ ரொம்ப குறைஞ்சதே இருந்தாங்க.